Yes, uncle. We are having technical champion Yalini along with us. So நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிக்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பார்க்க போறோம். I will share the screen. So first work done by the force-னா F vector dot S vector. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது இல்லையா? Yes, uncle. இப்ப நம்ம எப்பவுமே அங்கிள் சொல்லுவேன் எப்பவுமே என்னன்னா கிராஃபா ஒரு இன்ஜினியர்னா ஒரு பிசிசிஸ்ட்னா என்னென்ன விதத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்னு ஃபார்முலா. ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன? Force into displacement. அப்படி சொன்னா அது பால்வாடி பிசிஸ்ட். Uncle, network run on a particle is equal to change in kinetic energy. இல்ல அது இல்ல அது கேட்கல. இப்போ ஃபோர்ஸ் வெக்டார் ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ் கரெக்ட் தான். ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். ஓ ஓகே அங்கிள். அதுக்கப்புறம் இது ஒண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா கிராஃப். ஒரு பிசிக்ஸ்னா கண்டிப்பா கிராபிக்கல் மொழியில பேசணும். ஓகே. சோ இங்க என்ன படம் போட்டிருக்காங்க? ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. Force displacement. Okay. Force க்கும் displacement க்கும் area under the graph of force and displacement is equal to work done. Area under the graph gives the work done. சரியா? ரெண்டாவது பாயிண்ட் ஏரியா அண்டர் த கிராஃப். ஏரியா அண்டர் த கிராஃப் டினோட் த டிஸ்பிளேஸ்மென்ட். சரியா? ஸோ இதான் இந்த பேஜில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வேற சில விஷயங்களும் இருக்கு. ஸோ என்னன்னா ஒர்க் இஸ் ஏ ஸ்கேலார்ன்றான். ஒர்க்கை என்னன்னு சொல்றானுங்கன்னா ஸ்கேலார்ன்றானுங்க. ஒர்க்கோட டைமென்ஷன் ஒர்க்கோட யூனிட் ஜூல். ஜூல்னா நியூட்டன் மீட்டர் போடுவாங்க. நியூட்டன் மீட்டர்னா நியூட்டனுக்கு என்ன டைமென்ஷன் வரும்? நியூட்டனுக்கு ml (T⁻²). ஓகேவா? எப்படி வந்தது? Force is equal to mass into acceleration. Acceleration L(T⁻²). Mass m. So ml(T⁻). கரெக்டா வந்துச்சு. ஓகே. அப்ப ஜூல்னா 1 ஜூல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர். அங்கிள். ஓகே. அதே போல 1 எர்க்ல சொல்றாங்க. எர்க்னா 1 டைன் இன்டு 1 சென்டிமீட்டர். எர்க் ERG. ஓகே. அப்புறம் பாசிட்டிவ் ஒர்க்னா என்னன்னு சொல்றாங்க? பாசிட்டிவ் ஒர்க்னா என்னன்னா ஃபோர்ஸ் parallel to displacement பாசிட்டிவ் ஒர்க். ஓகே. சரியா? அப்ப ஃபோர்ஸ் parallel to displacementனா தீட்டா எங்க இருக்குன்னா 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் நடுவுல இருக்கணும். ஓகே அங்கிள். அப்படின்னா என்ன கேஸ் 1 சொல்றாங்க. எக்ஸாம்பிள் 1ல என்ன சொல்றாங்க? when a person lift the body from the ground, அது பாசிட்டிவ். ஓகே. when a string is stretched அப்படின்னா அதுவும் பாசிட்டிவ். ஓகே. ஒரு ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணாலும் இல்ல பர்சன் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ் ஒர்க்னா என்னன்னா தீட்டா 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் நடுவுல இருந்தா நெகட்டிவ். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா 90 டிகிரிக்கும் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா when a person lift a body from the ground, the work done by the force of the gravity நெகட்டிவ். ஓகே. என்ன புரிஞ்சது? ஒரு நிமிஷம். அதாவது கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். நம்ம ஒரு பாடியை மேல லிஃப்ட் பண்றதுனால அது மைனஸ் ஆகுது. நெகட்டிவ் ஒர்க். பாடியை லிஃப்ட் பண்றோம். பாடியை லிஃப்ட் பண்ணும்போது அப்ப ஃபோர்ஸ் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் அந்த லிஃப்ட் மைனஸ் ஜேகேப். ஆனா வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் கீழ ஆக்ட் ஆகும். ஆனா நெகட்டிவ். ஓகே. when a body is made to slide over a rough surface அப்ப நெகட்டிவ். ஏன்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். ஆமா கரெக்ட். அடுத்தது ஜீரோ ஒர்க் எப்பலாம் வரும்? ஜீரோ ஒர்க் எப்பலாம் வரும்னா இங்க தீட்டா 0 to 90 இருந்தா 0 விட அதிகமா இருக்கலாம், 0க்கு ஈக்குவலா இருக்கலாம், 90 விட கம்மியா இருக்கணும். இங்க 90 விட அதிகமா இருக்கணும், 180 விட ஈக்குவலா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். ஆனா 90 கரெக்டா எக்ஸாக்டா 90 இருந்தா அது 0 வரும்.
ஓகே. தீட்டா வந்து எக்ஸாக்டா 90 இருந்தா 0 ஒர்க். when a body இப்போ moves வந்து மேக்ஸிமமா இருக்கும். அதான் when a force is perpendicular to displacement 0 ஒர்க். ஓகே. 3 கண்டிஷன் சொல்றாங்க. நோ டிஸ்பிளேஸ்மென்ட்னா 0 ஒர்க். ஆ சரியா? அடுத்தது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0 வந்தா 0 ஒர்க். ஓகே. ஸோ 3 கண்டிஷன் சொல்லுங்க பாப்போம், ஷார்ட்டா ரீகேப் பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஒர்க் டன் parallel to the displacement தீட்டா வந்து between 0 to 90. நெகட்டிவ் ஒர்க் டன் 0 to 90ல சொல்லும்போது இங்க பாருங்க, 0 to 90 சொல்லும்போது 0 lesser than or equal to theta lesser than 90 degree. ஆமா. அதே போல நெகட்டிவ் ஒர்க்ல வந்து 90 டிகிரி 90 lesser than lesser than, theta less than or equal to 180. அது ரொம்ப கிளியரா தெரியும். தீட்டா 90 இருந்தா என்ன ஒர்க்னு? ஒர்க் டன் வந்து 0 இருக்கும். ஃபோர்ஸ் 0 வந்தா ஒர்க் என்ன ஆகும்? 0 இருக்கும். டிஸ்பிளேஸ்மென்ட் 0 வந்தா ஒர்க் என்ன ஆகும்? 0 இருக்கும். அவ்வளவுதான், ஒரு பேஜ் கம்ப்ளீட்டட். 5 பேஜ்ல ஒரு பேஜ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஓகே. ரெண்டாவது பேஜுக்கு போயிடலாம். ரெண்டாவது பேஜ் என்ன? ரெண்டாவது பேஜுக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம்? இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் பார்த்தோம்ல. ம் செகண்ட் கேஸ் வரோம். அப்ளிகேஷன் 2 6.2 என்ன சொல்றானா, ஒரு பாடி இருக்கு கீழே, எங்க இருக்குன்னா கிரவுண்ட்ல ரெஸ்ட் ஆயிருக்கு. அதை குறிப்பிட்ட உயரத்துக்கு தூக்குறோம் அப்படின்னா ஒர்க் டன் வந்து ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து mgh, ம் ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து -mgh. ஓகே. என்ன சொல்ல வரான் புரிய? என்ன இது கேஸ் ஃபுல்ல? அதாவது நம்ம பாடிய கீழ இருந்து மேல தூக்குறோம்னா லிஃப்டிங் ஃபோர்ஸ்ல ஒர்க் டன் வந்து பிளஸ் எம்ஜிஹெச். ஆனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படி ஒர்க் டன் வந்து மைனஸ் எம்ஜிஹெச். வெரி குட். இது வந்து கரெக்டா விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். சரியா? இதுல வந்து அழகா விக்கெட் எடுப்பானுங்க. ஏன்னா ஓகே. லிஃப்டிங் ஃபோர்ஸ் சொல்லாம வெறும் ஃபோர்ஸ் சொல்லுவான், இல்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சொல்லுவான். அப்ப mgh மைனஸ். இப்ப ரெண்டாவது கேஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது மூணாவது கேஸ். இந்த ப்ராப்ளம் நம்ம போட்டிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆமா அங்கிள் போட்டிருக்கோம். லிஃப்ட் லிஃப்ட்ல வந்து லிஃப்ட் வந்து லிஃப்ட்ல இது பண்ணும்போது லிஃப்ட் எங்க மேல போகும். அவ்வளவுதான், இதான் பாடி அப்படின்னா. சரியா? ஆ மேல டென்ஷன் வந்து மேல ஆக்ட் ஆகும். சரியா? ஆ அப்ப வெயிட் வெயிட் வந்து வேற கலர் மாத்திக்கிறேன். வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும். ஆ சரியா? எம்ஜி அப்ப இங்க டென்ஷன் அதிகமா இருந்தா இப்ப எங்க போவோம்? மேல போகும். மேல போவோம். அப்ப என்ன ஈக்குவேஷன்னா T மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம்ஏ. ஃபர்ஸ்ட் கேஸ் அதை சால்வ் பண்ணாதான் இது வரும். W ஈக்குவல் டு எம்ஜி பிளஸ் ஏ ஹெச் வரும். ஓகே. T when T is greater மேல போவோம். சரியா? T மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம்ஏ. அப்ப எம்ஏ ஓட திசை வந்து வேற கலர் போட்டுக்கலாமா? ஓகே, போடு இதே கலர். எம்ஏ வந்து இங்க வரும். ம் T மைனஸ் ஓகே. எம்ஜி ஈக்குவல் டு எம்ஏ. அதே வந்து எம்ஜி பெருசா இருந்தா, எம்ஜி அதிகமா இருந்தா கீழ போகும். எம்ஜி ஈக்குவேஷன் வந்து சொல்லணும். எம்ஜி மைனஸ் டி ஈக்குவல் டு T எம்ஏ. minus T is equal to MA. அவ்வளவுதான். அதுல டி கண்டுபிடிக்கலாம். டி இன்டு ஹெச் போட்டோம்னா ஒர்க் டன் கிடைச்சிடும். டி ஃபார் ஓகே. டென்ஷன். டென்ஷனாலும் ஃபோர்ஸ்னாலும் ஒண்ணுதான். டென்ஷனோட யூனிட் வந்து நியூட்டனு, ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். இது கரெக்டா புரிஞ்சுதா? புரியுது uncle. அப்ப இது வந்து இது ஒரு பாயிண்ட் 6.3. மூணாவது கேஸ் முடிச்சிட்டோம். நோட் பண்ணிக்க, அந்த ஃபார்முலாலாம் டக்கு டக்கு நோட் பண்ணிட்டே வரணும். இதை இதுவும் அனுப்பிச்சு விடுறேன், இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இருந்தாலும் வந்து when you write it will enter into the brain. கேட்கிற விஷயத்த, பாக்குற விஷயத்த, கேட்கிற விஷயத்த எழுதுறேன்னா மூளைக்குள்ள போகணும். ம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டு இருக்கேன் சார். அடுத்தது ஃபோர்த் போயிடலாமா? அங்கிள் அங்கிள் மைனஸ் எம் இன்டூ ஜி மைனஸ் ஏ இன்டூ ஹெச் தானே? ஆமா, அது ஆ டவுன்வர்ட் ஆக்சிலேஷன் அப்படி சொல்றான். ஆ
ஓகேவா? அங்கிள். டன்னா? எஸ் அங்கிள். 6.4 என்ன சொல்றான்? 6.4ல வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு இது வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு, அது மேல ஒரு மாஸ் இருக்கு, புடிச்சு தள்ளுறோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இட் மூவ்ஸ் வித் ஆக்சிலரேஷன் a. ஃபோர்ஸ் அப்ப ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma, அப்ப ma இன்டு s. அவ்வளவுதான். யூ காட் த பாயிண்ட். அதானா? சரியா? அதான் ஃபார்முலா, ma into s. இது என்ன முக்கியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம நகர்த்துற சர்ஃபேஸ் வந்து ஃபிரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கணும். புரியல? போற சர்ஃபேஸ் வந்து ஃபிரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கணும். புரியுது அங்கிள். ஓகே, அடுத்தது இதுல 3 கேஸ் சொல்றாங்க. இதுவும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், அடிக்கடிக்கு நீ யோசிப்ப. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்க? ஒரே நிமிஷம். ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல யூனிஃபார்ம் வெலாசிட்டினா அப்ப வொர்க் டன் 0. யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? யூனிஃபார்ம் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் 0வா இருக்கும். வெரி குட். ஆக்சிலரேஷன் 0னா ஃபோர்ஸ் 0. ஃபோர்ஸ் 0னா அப்ப வொர்க் டன் 0. அவ்வளவுதான், யூ காட் த பாயிண்ட். அடுத்தது செகண்ட் கேஸ். ஃப்ரிக்ஷன் இருக்கிற இடத்துல வந்து சோ ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா பத்தி ரீகேப் பண்றேன். ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது ரீகேப் பண்றேன், பேனா எடுத்துக்கிறேன். சோ ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா, அதாவது என்னன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு, பச்சை கலர் நல்லா தெரிய மாட்டான். சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு என்னது? ஃபோர்ஸ் பை தெரியல, ஃபோர்ஸ் பை நார்மல் ரியாக்ஷன். அதான் நியூ mg நியூ என்னு சொல்லுவாங்கல்ல அங்கிள். அதான் எப்படி வந்து நான் வரதுக்கு தான் அந்த கதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த கதை அந்த சைடுல ஃபார்முலா படிச்சிருக்கேன். தெரியுது. n வந்து வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப f equal to நியூ w. w னா mg. அப்ப f equal to நியூ mg. எஸ். ஓகே, அதான் அங்க போட்டிருக்கான். அப்ப f equal to நியூ mg னா f into s. கரெக்டா? ஆமா அங்கிள். புரியுதா? அங்கிள். இந்த மூணு ஃபார்முலா நோட் பண்ணிட்டியா? இது 4வது கேஸ் போயிட்டு இருக்கும். சோ அடுத்தது ரெண்டுமே சேர்ந்து இந்த ஃப்ரிக்ஷனும் வந்து ஆக்சிலேஷன் தான், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நியூ mg பிளஸ் ma into s. எஸ் அங்கிள். ஓகே, 4வது முடிஞ்சது. அடுத்து 5வது. 5வது என்ன கதை சொல்றான்? 5வது சொல்லுங்க, வாசிங்க வாசிங்க. Body of mass m and density d lies on a non-viscous liquid of density d2. The minimum work done to lift the body with uniform velocity through a height h in the liquid is. சோ என்னன்னா, தண்ணிக்குள்ள பாடி இருக்கு, தண்ணிக்குள்ள பாடி இருக்கு, பாடியோட டென்சிட்டி d1, தண்ணியோட டென்சிட்டி d2. அப்ப வழக்கமா ஒர்க் டன் வந்து mgh தான் ஃபார்முலா. லிஃப்ட் பண்ணும்போது, லிஃப்ட் பண்ணா இட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒர்க் டன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் mgh. அப்ப d1 minus d2 by d1. d1ன்றது பாடியோட டென்சிட்டி, d2ன்றது லிக்விட் டென்சிட்டி டிவைடட் பை d1. புரியுதா? தண்ணிக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, அது தூக்க ஆசைப்படுற. புரியுது அங்கிள், புரியுது. அடுத்தது போயிடலாமா? ஃபார்முலா நோட் பண்ணிட்டியா? இப்ப நீ ப்ராப்ளம் பார்க்கும்போது இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கேஸ் தான் இருக்கும், அது டக்குன்னு உனக்கு மேப் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு போட்டுருவேன். அடுத்தது 6வது கேஸ். 6வது கேஸ் என்ன சொல்றாங்க? Bucket full of water of total mass capital M is lifted up with uniform velocity using a uniform rope of mass m and length l. சரி, இப்ப பாரு, ரோப்புக்கு வந்து ரோப்போட கதை தெரிஞ்சுக்கோ. ரோப் வந்து எப்படி இருக்கும்? இதான் ரோப்பு. சரியா? கயிறு வரைஞ்சிருக்கேன். கயிறு வந்து
எல் லென்த் இருந்ததுன்னா கயிறோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இல்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆன் த L/2. சரியா? சோ இந்த ரோப்பு செய்யற வேலை என்னன்னா, ரோப்போட மாஸ் m ஸ்மால் எம்னா ரோப்போட வெயிட் mg. இட் வில் ஆக்ட் அட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. கரெக்டா L/2. சரியா? சோ வந்து அப்ப mg இன்டு L/2 இங்க போட்டிருக்கானா? இது ரோப்பு செய்யற வேலை. ஓகே. பக்கெட்டோட மாஸ் m, கேபிட்டல் M. இது பக்கெட் செய்யற வேலை. பக்கெட் செய்யற வேலையும் ரோப் செய்யற வேலையும் சேர்த்தா டோட்டல் வேலை என்ன? அங்கிள் ரோப் ஏன் அங்கிள் L/2? ஏன்னா ரோப்போட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டா எங்க வெயிட் ஆக்ட் ஆகும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் ஆக்ட் ஆகும். ஒரு எல் லென்த்துக்கு இருந்தா கரெக்டா அது ஆக்ட் ஆகிற வெயிட் ஆக்ட் ஆகிற இடம் L/2ல தான் ஆக்ட் ஆகும். ஓகே. கீழே ஆக்ட் ஆச்சு வச்சுக்கேன், நீ mg இன்டு L போட்டுக்கலாம். ஆனா ரோப்போட இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டில ஆக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆல்வேஸ் லை ஆன் தி மிட் பாயிண்ட். எல்னா மிட் பாயிண்ட் எங்க இருக்கும்? எங்க இருக்கும் அங்கிள்? கேக்கல. அதாவது எல் ரோப்னா ரோப்போட லென்த் எல்னா மிட் பாயிண்ட் எங்க இருக்கும்? L/2. அவ்வளவுதான், அதுக்காக L/2 போட்டிருக்கான். ஓகே. புரியுதா? இது எல்லாமே இந்த மாடல்ல தான் கொஸ்டின் இருக்கும். உனக்கு இந்த மாடல் கொஸ்டின் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு கொஸ்டினை நீ சால்வ் பண்ணும். சோ 6 கேஸ் முடிச்சிட்டோம். மொத்தம் 18 கேஸ் இருக்கு. சரி, இப்ப 7வது கேஸ். 7வது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சொல்லுங்க. ஏன்னா அது 7வது. அங்கிள் பார்க்கதான் ஞாபகம். நீ சொல்லுங்க. பெண்டுலம். அங்கிள் இது எப்படி வந்துச்சு? H ஏன் அங்க போறீங்க, L ஏன் அங்க போறீங்க, L காசிட்டா எப்படி வந்ததுன்னு கேட்டேன். துருவி துருவி கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் என்னடா எப்படி துருவி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ ஈஸியா புரிஞ்சு பாப்பாரு. ஞாபகம் இருக்கு அங்கிள். ஃபர்ஸ்ட் ஒரு பெண்டுலம் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஆமா ஸ்ப்ரிங். இப்ப இது ஸ்ப்ரிங்லாம் இல்ல, இது வந்து பெண்டுலம் மட்டும் தான் இருக்கு. அது பெண்டுலம் கனெக்ட் ஆயிருக்கிறது. ஆமா, இப்போ வந்து நம்ம அந்த பெண்டுலத்துக்கு நான் தள்ளி விட்டேன்னா அது ஒரு காஸ் தீட்டால மூவ் ஆகி சோ L காஸ் தீட்டாவா மாறும். அதுக்கப்புறம் அந்த L காஸ் தீட்டா L மைனஸ் L காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு H. அப்ப L காமனா எடுத்தா H ஈக்குவல் டு L இன்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. எஸ். தம்பி யாராக மாட்டான். ஓகே. போட்டிருக்கான் பாத்தீங்களா? பை கிராவிட்டி mg இன்டு L இன்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் mg. கிராவிட்டினா மைனஸ் வரணும், மறந்துடக்கூடாது. ஓகே. ஒர்க் டன் பை த கிராவிட்டி போர்ஸ்னா மைனஸ் mg இன்டு இங்க பேனா எடுத்தானா உனக்கு ஞாபகம் வரும். இங்க என்ன வரும்? மைனஸ் mg என்ன வரும்? அந்த L இன்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா என்ன ஃபார்முலா? அது H ஓட ஃபார்முலா. அவ்வளவுதான், மைனஸ் mg h. யூ காட் த பாயிண்ட். மைனஸ் h தான். h எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் h. சரியா? அப்ப ஃபுல்லா என்ன வரும்? L. இங்க இருந்து இது வரைக்கும் என்ன வரும்? L cos theta. L cos theta. Very good. So h equal to L into L minus அது L காமன் எடுக்கிறான் 1 minus cos theta. கிடைச்சதா பாயிண்ட்? இப்போ எஸ் அங்கிள். எங்கேயோ பார்த்த ஞாபகம் வந்துச்சா? நல்லாவே வந்துச்சு. நல்லா வந்துச்சு. சோ இப்போ எல்லாமே தெரிஞ்ச பிறகு இது எல்லாமே ஒர்க்ல என்ன சம் கேட்டாலும் உன்னால போட்டுற முடியும், என்னால நம்ப முடியும். ஆனா வந்து நீ தான் போட்டு ப்ரூவ் பண்ணணும். இங்க பாருங்க, ஒர்க் டன் பை தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கேக்குறா பாருங்க. ஒர்க் டன் பை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து இங்க இருக்கு. இவன் எல்லா, இவன் L cos தீட்டாவா? இவன் வந்து L sin தீட்டா. L sin தீட்டா போட்டானா F into L sin தீட்டா. தூரம் வந்து எங்க இருந்து வந்திருக்கான் அப்படின்னா, புரியுதான்னு தெரியல, நான் பாக்குறேன். இங்க இருந்து இது வரைக்கும் தூரம்
பென் எடுத்துக்கிறேன். பென் எடுத்துக்கிட்டா இங்க இருந்து இங்க டூ வரைக்கும், எஃப் எல் சைன் தீட்டா. அதாவது ஆரம்பத்துல இந்த இடத்துல இருக்கான், ஏன்ற பாயிண்ட்ல இருக்கான் வச்சுக்கேன். ஏ பாயிண்ட்ல இருக்கான். முடிவுல பின்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். அப்ப ஓகே ஏபி தான் வந்து எல் சைன் தீட்டா. ஏபி வந்து எல் ஓகே. சைன் தீட்டா. ஓகே. சோ அப்ப ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் இன்டு எல் சைன் தீட்டா. ம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம், வெர்டிகல் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க வெர்டிகல்னா என்ன அப்படின்னா, எங்க இருந்து இங்க இருந்த நான் ஏல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், சி பாயிண்ட் வந்துட்டேன். ஏசி தான் ஹெச். ஏபி 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 வந்து எல் சைன் தீட்டா. அவ்வளவுதான், ஏல் சைன் தீட்டா. அப்படியே பாதி தான் வாய்ஸ் வெளியே வருது. இல்ல அங்கிள், நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிரெயின் கொஞ்சம் பிரெயின் ஃபாக், ஏதோ ஒன்று பிரெயின் வந்து இது பண்ணிச்சு. சரி, இப்போ இது புரிஞ்சுல ஹரிசாண்டல் வெர்டிகல். அடுத்த ப்ராப்ளம் போயிடலாமா? ஆ. 8வது ப்ராப்ளம் என்ன சொல்றான்? 8வது Rod of mass m and length L is ராடு. vertical. ராடு இதுவும் பார்த்தோம். ராட் ஆஃப் மாஸ். இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனா வந்து பல்பான் மூவ்மெண்ட். இல்ல அங்கிள், இன்னைக்கு எழுதிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கு. தண்ணி குடிச்சுக்கோ, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் எம், சரியா, லென்த் எல், சஸ்பெண்டட் வெர்டிகலி, கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இப்படி இப்படி ஆடும் ராடு, இப்படி இப்படி ஆடும். அதுதான், சரியா. மேல கட்டி தொங்க விட்டுருக்காங்க, இப்படி இப்படி ஆடும். இட் இஸ் புல்ட் அசைடு, புடிச்சு இழுக்கிறாங்க, சைட்ல இழுக்கிறாங்க. அப்புறம் ஆங்கிள் தீட்டா. அப்படின்னா இப்ப எம்ஜிஹெச் தான் வரணும், எல் இன்ட்டு 1 - cos θ தான் வரணும். ஆனா ஏன் L/2 போட்டான்? அதான் கேக்குறேன், நான் ஏன் L/2 போட்டாங்க. நீதான் சொல்லணும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ரோப்புக்கு சொன்னல கதை, ரோப்புக்கு சொன்ன கதையை தான் ராடு போறோம். ரோப்புக்கு என்னக்கா சொன்ன? ஓ, சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சரியா. சென்டர் ஆஃப், சாரி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ராடுக்கும் இங்கதான் இருக்கும். ஆனாலும் L/2 போடுறோம். L/2 வந்தாலே நீ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. சென்டர் ஆஃப் மாஸ் தான் அங்கிள் வாயில வருது. அதான் சென்டர் ஆஃப் மாஸும் ஏறதால ஒண்ணுதான். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, center of gravity is the point where the entire weight of the body act on that. ஓகே. So work done by the gravitational force என்ன வருது, என்ன இன்ஃபரன்ஸ்? மைனஸ்ல வரும். மைனஸ் வருது. வெரி குட். So minus mg L/2 1 - cos θ. So இந்த பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா புரியலையா? இது வெற்றிகரமா 8வது, சரியா. 8வது வந்துட்டோம். அடுத்தது 9வது போவோம். 9வது கேஸ்க்கு போவோம். பாடாவது இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். அருமை, நம்ம பார்த்த விஷயமாவே வரும். என்ன சொல்றானுங்க? ladder of mass m and length L resting on a level floor. லேடர்னா என்னது? ஏணி தான். அதோட மாஸ் வந்து m, சரியா. resting on a level floor is lifted and held against wall at angle theta. theta வந்து theta angle வைக்கிறாங்க. ஓகே. work done by the gravitational force mgh. அப்ப அந்த hன்றது என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் தான் h. சோ கிராவிட்டி, பாயிண்ட் ஆஃப் கிராவிட்டி இருக்கு இல்லையா, லேடருக்கு பாயிண்ட் ஆஃப் கிராவிட்டி எங்க வரும்? அங்கிள் L/2 sin θ. அதான் L/2ல வரும், சரியா. மிட் பாயிண்ட்ல வரும். அங்கிள் h னா L/2 sin θ தான அங்கிள்? அது கரெக்டாமா, h தான் L/2 sin θ. ஆனா வந்து நான் கேக்குற கேள்வி கரெக்டா நீ பாயிண்ட்ல வரணும். அதாவது கிராவிட்டி எங்க ஆக்ட் ஆகும்னா L/2ல ஆக்ட் ஆகும்னு சொல்லணும். நீ சொல்றது கரெக்ட் தான். கிராவிட்டி எங்க ஆகும்? L/2. ஆனா L/2 h னா L/2 sin θ. ஓகே. h னா L/2 sin θ, அது போட்டோம்னா வந்துச்சு mgh minus mgh. புரிஞ்சுதா? இப்ப 10வது கேஸுக்கு வந்துட்டோம். சூப்பர். 10வது கேஸ் என்னன்னு சொல்லுங்க. இதுவும் நம்ம போட்டிருக்கோம். அருமை. 10வது கேஸ் என்ன? யூனிஃபார்ம் செயின் ஆஃப் மாஸ் m and length கண்டுதல் அங்கிள். length L is suspended vertically. The lower end of the chain is lifted up to the point of suspension. Work done by gravitational force W is equal to minus mgh. So யூனிஃபார்ம் செயின் இருக்கு. செயினோட மாஸ் m, L தொங்க விட்டுருக்காங்க, சரியா. அப்ப
அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அப்படியே எடுத்து the lower end of the chain lifted up to the point of suspension மேல வரைக்கும் கொண்டு போனா அது L/2 வரைக்கும் போயிடும். சரியா? L/2னா கிராவிட்டி பாயிண்ட் L/4ல இருக்கும். ஓகே. சோ இங்க ஒரு L/4 இங்க ஒரு L/4 ரெண்டு L/4 கூட்டினா L/2. மேல எடுத்து கட்டிட்டா இங்க ஒரு L/4 இங்க ஒரு L/4 ரெண்டு கூட்டினா L/2. என்டையர் மாஸ் எம்னா பாதி தான் இங்க ஆக்ட் ஆகுது. அப்ப M/2 பாதி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டில வரும். ஓகே அங்கிள். அப்ப M/2 mgh தான் ஃபார்முலா. h வந்து L/2 m வந்து ரீப்ளேஸ் பை M/2 அப்ப மைனஸ் m mgl L/4. சூப்பரான கொஸ்டின் இது. புரியுதா? ஓகே. என்ன புரியுது அங்கிள். என்ன புரியுது சொல்லுங்க. அங்கிள் ஒரு செயினை மேல லிஃப்ட் பண்ண உடனே அதோட லென்த் வந்து L/2 மாறிடும். ஆனா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து L/4. அப்போ இந்த சைடுல ஒரு L/4 இந்த சைடுல ஒரு L/4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா L/2ன்னு வரும். அப்புறம் மாஸ் வந்து ரெண்டுத்துக்கும் ஹாஃப் ஆயிரும். ஸோ மைனஸ் M/2 இன்டூ ஜி இன்டூ L/2 which is equal to மைனஸ் mgl/4. அவ்வளவுதான். ஒர்க் டன் பை கிராவிட்டி ஃபோர்ஸ்னால இது இந்த கேள்வி நம்ம பார்த்திருக்கோம். ஆமா அங்கிள். இந்த எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் மைனஸ் சரி இது கேள்வி பார்த்துங்க. The uniform chain of mass m and length L are on a table having 1/nth part of its length hanging from the edge of the table. Work done by the pulling force to bring the hanging part of the chain on that something is W m/n/gh. ஸோ h வந்து I gained by the இது போடும்போது இந்த L/2n² L/2n² வரனா h equal to ஸோ என்ன சொல்றான்னு பார்ப்போம். வேற h is I gained by the center of gravity. சரியா? அப்ப இங்க எவ்வளவு வந்து ஹெச்ன்ற தூரத்துக்கு வந்ததுன்னா இது வந்து L/2n சொல்றாங்க. h equal to L/2n. இப்போ வந்து நமக்கு வந்து லென்த் யூனிஃபார்ம் செயின் L இருக்குன்னா அப்ப அது n நம்பர் ஆஃப் லிங்க் வச்சு செஞ்சிருந்தாங்க. ஸோ 1/nth பார்ட் ஆஃப் லென்த் ஹேங்கிங் அப்படின்னா இது வந்து லென்த்ல L/2n அப்படின்றானுங்க. இது எப்படி சொல்றது? which is height gained by center of gravity with respect to the L/2n. மாஸ் வந்து அப்ப n லிங்க் இருக்கு. அந்த ஒரு ரோப்ல வந்து n லிங்க் இருக்கு. அப்ப ஒரு லிங்கோட மாஸ் வந்து ஃபுல்லா மாஸ் m. சரியா? ஒரு லிங்கோட ஃபுல் மாஸ் m. அப்ப ஒரு லிங்கோட